647.9 10 100 1000 மற்றும் 10,000ஆல் வகுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 10ஆல் இதை பெருக்க சொல்லியிருக்காங்க, இதை வகுக்க சொல்லியிருக்காங்க. பெருக்கும்போது இந்த புள்ளி இந்த சைடு போகும். இது வகுத்தல் அப்படிங்கும்போது இந்த புள்ளி இதுக்கு முன்னாடி போகும். இப்போது 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா 647.39 பை 10ங்கும்போது ஏற்கனவே 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது. அடுத்து இங்கிட்டு வரும்போது நமக்கு 64.739. அடுத்து 100ஆலங்கும்போது இந்த சைடு வருமா, 647.39 டிவைடட் பை 100. ஏற்கனவே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அடுத்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு 6.4739. அடுத்து 1000ங்கும்போது ஏற்கனவே 2 ஸ்தானம் இருக்குது. அடுத்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது 0.6479, அதாவது 647.39 டிவைடட் பை 1000. அடுத்து நம்ம 10,000ஆல் வகுக்கணுங்கும்போது 647.39 டிவைடட் பை 40, 1 போட்டு 40, 10,000ங்கும்போது இங்கே ஏற்கனவே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அடுத்து நம்ம 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே 3 ஸ்தானம் தான் இருக்குது. அப்போது 0 சேர்ப்போம். 0.0 சேர்த்துட்டு இந்த நம்பரை அப்படியே எழுதிடுவோம். தசம எண்ணெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க.